ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப். டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். அப்பா நான் காலேஜ் போயிட்டு வரேன்ப்பா. ஏங்க சார், முன்னாடிலாம் விஜயலட்சுமி எவ்வளோ நல்லா படிக்கிற பொண்ணு, ஸ்போர்ட்ஸ்லேயும் நல்லா டேலண்டான பொண்ணு. ஆனால் இப்போல்லாம் எல்லாமே குறைஞ்சிருச்சு. ஏன்னு தான் தெரியல. விஜயலட்சுமி, உங்களோட மேம் கூப்பிட்டாங்க, இமீடியட்டாக கீழே வாங்க. விஜய் என்னாச்சு? விஜய் எந்திரடி. டாக்டர் வாங்க டாக்டர், சீக்கிரம் பாருங்க. விஜய் எந்திரி விஜய், விஜய் எந்திரி விஜய், என்ன விஜய் ஆச்சு? விஜய் எந்திரி விஜய், எந்திரி விஜய். வணக்கங்க, வாங்க உள்ள வாங்க உட்காருங்க. விஜய்ங்க அப்பாங்களா? ஆமாங்க, என் பொண்ணுக்கு என்ன ஆச்சுங்க? வீட்டில் யாராவது ஸ்மோக் பண்ணுவீங்களா? ஆமாங்க, நான் பண்ணுவேங்க. அதனால உங்கள் பொண்ணுக்கு லங்ஸ் ரொம்ப அஃபெக்ட் ஆயிடுச்சு. என்னங்க சொல்றீங்க? என்னாச்சுப்பா? டாக்டர் என்னப்பா சொன்னாங்க? ஏதாச்சும் பேசுங்க, ஏன் அமைதியாக இருக்கீங்க? என்னப்பா ஆச்சு? இந்த பொண்ணோட நிலைமைக்கு உங்க தவறு தான் காரணமே. இதெல்லாம் என்ன தானே? யார் மீது தவறு? இது நாம் அனைவரும் சிந்திக்க வேண்டிய ஒன்று. நீங்கள் புகைப்பிடிப்பதால் மாசற்ற காற்றை நீங்கள் மட்டும் சுவாசிப்பதில்லை. உங்களுடன் சேர்ந்து உங்களை சுற்றியுள்ள அனைவரும் இக்காற்றை சுவாசித்து உயிர்கொல்லிகளான கேன்சர், இதய நோய் மற்றும் சுவாச கோளாறுகளுக்கு பலியாகிறார்கள். இந்த இந்திய தேசத்தின் எதிர்காலம் மற்றும் உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றி யோசிப்பது உங்கள் கடமை. இங்கு யார் மீது தவறு? உங்கள் மீதா அல்லது உங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் மீதா? சிந்தியுங்கள், சிந்தித்து செயல்படுங்கள்.